ஹாய் அண்ட் ஹலோ நண்பா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹர்ஷா சாய். பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் மீது பாலியல் வழக்கு தொடரப்பட்ட பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் இவர் மீது பாலியல் வன்கொடுமை. பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் மீது பாலியல் வழக்கு பதிவு. யார் இந்த ஹர்ஷா சாய்? யாரு இந்த பொண்ணு? எதுக்கு இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? இப்போ என்ன நடந்துச்சு? வாங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏழைகளின் நண்பன், இந்தியன் மிஸ்டர் பீஸ்ட், கலியுக கர்ணன், அப்படி இப்படின்னு இவருக்கு பல பட்டப்பேர் இருக்கு. இவர் பேர் சொன்னாலே இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். தான் சம்பாதிக்கிற காசுல ஏழை மக்களுக்கு, அதாவது வறுமையில் வாடுற மக்களுக்கு வாரி வாரி வழங்கும் கலியுக வள்ளல். வறுமையில் இருக்க மக்களை சந்தோஷப்படுத்தி அதுல சந்தோஷத்தை பார்க்குற ஒரு சிறந்த மனுஷன். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா, தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி தான் கூட பழகி நாங்கள் ஒன்றா இருக்கிற ப்ரைவேட் வீடியோவை எடுத்து வச்சு அதை காட்டி பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து 2 கோடி வாங்கிட்டதா ஒரு கேர்ள் இவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேர்ள் யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்க. இவங்க ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ஹிந்தி பிக் பாஸில் கூட ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடத்தின ஒரு பார்ட்டியில் இவங்க 2 பேரும் எதிர்த்து மீட் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷா சாய் ஹெல்பிங் நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அப்படியே 2 பேரும் பழகி ரொம்ப க்ளோஸ் ஆகி வெளியே எல்லாருக்கும் நாங்கள் ஒரு லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி எங்கே போனாலும் ஒன்றா இருந்தாங்க. இந்த நிலைமையில் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்ஷா என்ன ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட 2 கோடி வாங்கிட்டான்னு ஆந்திராவில் இருக்க விஜயவாடா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் இது தொடர்பாக ஹர்ஷா சாய் மேலே வழக்கு பதிவு பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜயவாடா போலீஸும் இந்த பொண்ணு இப்போ DNA டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பற்றி ஹர்ஷா சாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனது வலைத்தளத்தில் இது ஒரு பொய்யான வழக்கு பதிவு, இது ஒரு ஃபேக் அலிகேஷன், இதை பற்றி என்னோட அட்வொகேட் டீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. இதற்கிடையே மக்கள் நிறைய பேர் ஹர்ஷா சாய் ஏற்கனவே ஒரு பெரிய பணக்காரர், இவர் ஏன் இந்த பொண்ணுகிட்ட ஏமாற்றி காசு வாங்கணும், அவரோட புகழை பிடிக்காம இந்த பொண்ணு பொய்யான ஒரு கேஸ் கொடுத்துருக்கா, அவரோட பேரை கெடுக்கணும்னு வேணும்னே இதெல்லாம் பண்ணுறாங்க, ஹர்ஷா சாய் ரொம்ப நல்ல மனுஷன், எங்களை போல ஏழைகளுக்கு உதவுற கடவுள்னு சொல்லிட்டு வராங்க. இது தொடர்பாக ஹர்ஷா சைட்லேருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருக்கிறாங்க. ஹர்ஷாவோட டையார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்து என்ன நடக்க இருக்குதோன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹர்ஷா இதை உண்மையிலே பண்ணியிருப்பாரா இல்லை இது ஒரு ஃபேக் அலிகேஷனா? மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். இந்த கேஸோட அடுத்தடுத்த அப்டேஷன்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம்.